பாட்டி பிரஸ்க்கு கொடுக்கறதுக்காக ஒரு கவர் வச்சிருக்காங்கல்ல, அதோட சேர்த்து இதையும் கொடுத்துரு. ஜீவா போட்டோ தான் இருக்கு. இந்த சைத்தான் தீபிகா போட்டோவை எங்க வச்சது? இது எனக்கும் ஜீவாக்கும் நடக்க போற என்கேஜ்மெண்ட்கான இன்விடேஷன். பஞ்சாங்கத்தை பார்த்தேன். இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து நான் சொல்றேன். அதுக்கப்புறம் எடுத்து பூங்கொடி கிட்ட காட்டி சஜஷன்லாம் கேட்கலாம். வா, நீ ஒரு துணி எடுத்துக்க. சட்டு புட்டுன்னு வேலையை முடிப்போம். பூவே, இப்ப எதுக்கு இப்படி நின்னுட்டு இருக்க? வந்துதான் வேலை பாரு. மேடம், பூவே, யாரோ வந்திருக்காங்க போல. போய் யாருன்னு பார்ப்போ. மேடம், பூவே, பூவே, என்ன பிள்ளை ஆச்சு உனக்கு? பேய் எறிஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்க. யாரோ வந்திருக்காங்க, போய் பாருன்னு தானே சொன்னேன். இப்படியே நின்னுட்டு இருக்க? மேடம், இந்தா வந்துட்டேன். அடக்கி இருக்கு பையலே, நீ தான் வந்திருக்கியா? நான் வேற யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி அவசர அவசரமா ஓடி வரேன். நீ எதுக்கு இங்க வந்திருக்க? ஏன் நாங்களாம் இங்க வரக்கூடாதா? இது எங்க கரஸ்பாண்டனோட வீடு. காலேஜ்ல முக்கியமான பதவியில இருக்கிறதுனால சில முக்கியமான விஷயங்களுக்காக கரஸ்பாண்டன் அடிக்கடி மீட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? மேடம் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க இருக்காங்க. இரு. பாட்டி, பாட்டி. இத வரேன். வருவாங்க. வரட்டும் வரட்டும். நான் இங்கனுக்குள்ளேயே வெயிட் பண்றேன். நான் சும்மா காலேஜ் வேலையா மட்டும் வரல. பின்ன என்ன, வீட்டுக்கு வேலை அடிச்சுட்டு போலான்னு வந்தியா? நிச்சயதார்த்த பத்திரிக்கை எல்லாம் பிரிச்சு பாத்துறாங்களா? ஏய், அது எதுக்கு நீ கேக்குற? உனக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் சோத்துக்கு செத்தவன், எனக்கு ஒரு பத்திரிக்கை இருந்தா கொடுங்க, நான் வந்து தின்னுட்டு போறேன்னு பிச்சை எடுத்து வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கியா? நீ சும்மா இருக்குந்தானி. இன்னைக்கு இங்க ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது. அத சந்தோஷமா பாத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன். முக்கியமான சம்பவமா? ஆமா, ஒருத்தர் பயங்கரமா மாட்டிட்டு முடிக்க போறாங்க. அத மனசு குளிர பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இந்தா, என்ன கிறுக்குத்தனமா வளர்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் உனக்கு புரிய வேணாம், புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். என்ன ஏமாத்தினவங்கள கடவுள் சும்மா விட்டுருவாரா என்ன? சும்மா குமுறு குமுறு குமுற மாட்டாரு. கடவுள் இருக்கான் குமாரு, கடவுள் இருக்கான். யாரு மாதிரி? வாப்பா. வணக்கம் மேடம். என்ன விஷயம்? இல்ல மேடம், அவசரமா ஏதோ லெட்டர் அனுப்பணுமா? பிரின்சிபல் இதுல கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாரு. ஆமா ஆமா, போன் பண்ணிருந்தாங்க. கொடுப்பா. இந்தாங்க மேடம். அவ்வளவுதானே? அவ்வளவுதான் மேடம். சரி, போயிட்டு வா. வரேங்க மேடம். கூப்பிட்டீங்களா மேடம்? இல்லையேப்பா. இல்ல மேடம், ஒரு காஃபி சாப்பிட்டு போப்பான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. பூங்குடி, பாட்டி, ராசுக்குட்டிக்கு ஒரு காஃபி கொடுமா. சரிங்க பாட்டி. காஃபி குடிச்சிட்டு போ. ஓகே? சரிங்க மேடம். சரி. பாட்டி, இவன் காப்பி மட்டும் கேட்கல பாட்டி. வந்ததுல இருந்து பத்திரிக்கை பிரிச்சிட்டாங்களா பத்திரிக்கை பிரிச்சிட்டாங்களா தான் கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கும் பத்திரிக்கையை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? மாறி, நீ போய் ராஜம்மாவை, தீபிகா,
சீதாவை எல்லாரையும் பத்திரிக்கையை பிரிக்கணும்னு வர சொல்லு. ம் சரி பாட்டி. ஏய், நீ ஏன் இங்க வந்த? என்ன விஷயம்? மேடம் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ராஜம்மா, தீபிகா நேத்தே இன்விடேஷனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. நான் தான் நல்ல நேரம் வரட்டும் பார்க்கலான்னு சொன்னேன். இப்ப சாமியை கும்பிட்டுட்டு இன்விடேஷனை பிரிக்கலாம். நீங்களாம் போங்க, நான் அவரை கூட்டிகிட்டு வரேன். ம், வா. பயத்துல கையெல்லாம் நடுங்குதில்ல உனக்கு? வேணுண்டி, பத்திரிக்கையை பிரிச்சு பார்க்குறப்போ இருக்குடி மிச்சமெல்லாம் உனக்கு. தீபி, உன் கையால பத்திரிக்கையே பிரி. பார்வதி, இன்னொரு பத்திரிக்கை எடு. ம். இந்தா என் பத்திரிக்கை. பிரிச்சு கண் குளிர பாரு. வாங்கு. பிரிச்சு பாரு. என்ன முழிக்கிற? எப்படி இருக்குமா இன்விடேஷன்? ரொம்ப நல்லா இருக்கு. ராசு, ராசு, நில்லு ராசு. என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? எனக்கு ஒண்ணுமே புரியல ராசு. என்ன புரியல? நேத்து பத்திரிக்கையில தீபிகா படத்துக்கு பதிலா என் படம் தான் இருந்துச்சு. இப்ப பிரிச்சு பார்த்தா தீபிகா படம் இருக்கு. அந்த பத்திரிக்கையில என் படம் பிரிண்ட் ஆகி வந்தது இந்த வீட்ல யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இங்க பெரிய ரணகலமே நடந்திருக்கும். பத்திரிக்கையை மாத்தி அடிச்சு கொண்டு வந்து வச்சிடலான்னு நானும் தலையால தண்ணி குடிச்சு பார்த்தேன். எதுவுமே நடக்கல. இப்ப மலக்கருப்ப மந்திரம் போட்ட மாதிரி எப்படி மாறுச்சு?
மந்திரமும் இல்லை மலைக்கருப்பனும் இல்லை, உன் மண்ணுக்காரன் பண்ணது. அதை மாற்றி வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? உன்கிட்ட நான் பணம் கேட்டப்போ இல்லைன்னு சொன்னேன். அப்போவே கொடுத்துருந்தேன்னு வச்சுக்க, இந்த ராசுக்குட்டி யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்காது. நானும் முதல்ல கோவத்தில் கொடுக்க வேணாம்னு தான் நினச்சேன். அப்புறம் மனசு கேட்கல. ப்ரெஸ்காரனை பார்த்து பத்திரிக்கை அடித்து கொண்டு வந்து மாற்றி வச்சுட்டேன். என்ன, வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகிறதுக்குள்ள திக்கு திக்குன்னு ஈரக்குலை வாயில் வந்துருச்சு. ரொம்ப நன்றி ராசு. பத்திரிக்கையில் ஃபோட்டோவை மாற்றி வைக்காம இருந்திருந்தா பார்வதி பாட்டி என்ன அடிச்சே துரத்திருப்பாங்க. கவலைப்படாத, நீ எனக்கு கிடைக்கலன்றதுக்காக மற்றவங்க முன்னாடி உன்னை அசிங்கப்பட விட மாட்டேன். நான் வரேன். என்னாச்சு பாட்டி? வா சொல்றேன். என்ன நிச்சயதார்த்த புடவை எடுக்க போலான்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம வீட்ல சுபகாரியத்தை தொடங்க போறோம். துணி கடைக்கு போறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டுட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு போவோமே. ஓகே, வாங்க வாங்க போலாம். என் மூத்த பேத்தி என் கூட இருந்திருந்தா இந்நேரம் அவ கல்யாண விஷயமா தான் கிளம்பி இருப்போம். நீதான் அவளை என் கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறியே. மூத்தவ எங்க இருக்கான்னு தெரியாதால இளையவ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். தப்பா இருந்தா மன்னிச்சிடு. மூத்தவ கல்யாணத்துக்கு துணி எடுக்கிற பாக்கியத்தை கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு. நல்ல காரியத்துக்கு போகும்போது இந்த சைத்தான் எதுக்கு கூட்டிட்டு வரணும்? பாட்டி என்னை இரிட்டேட் பண்றதுக்காகவே இவ்வளவு சுமந்துக்கிட்டு வராங்க. நீ எதுக்கு அவ்வளவு மைண்ட் பண்ணிக்கிற? எடுபடி வேலை பார்க்கறதுக்கு ஒரு வேலைக்காரி கூட வரணும், அவ்வளவுதான். அவளை அப்படியெல்லாம் சாதாரணமா நினைக்க முடியாது கிராண்ட்மா. என்ன தீபி? ஒன்னும் இல்ல பாட்டி. இவ்வளவு நேரம் இங்கேயே சாமி கும்பிட்டுட்டு இருந்தா அப்புறம் அவசர அவசரமா நம்ம புடவையை செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். கோயிலும் சாமி இங்கே தானே இருக்கும். வாங்க நம்ம போலாம். கிளம்பலாம். தீபி வா. வா. பூங்கொடி, பாட்டி. ஒரு தேங்காயை வாங்கி சாமி கிட்ட உடைச்சிடுமா? சரிங்க பாட்டி. சீதா, ஆ? பணம் கொடுத்த. பாட்டி, இது என்கிட்ட இருக்கு. பரவாயில்லப்பா, நீ எதுக்கு? இருக்கட்டும் பாட்டி. இந்தா. நீ போம்மா. பாட்டி, நம்ம வண்டியில வாங்க. வாங்க. ஐயோ
கடவுளே, எதுக்கு இந்த சோதனையை கொடுத்த? பூங்குடி, தேங்காய் உடைச்சிட்டியா? ஏய், உன்னதான் கேக்குறேன், உடைச்சிட்டியா? உடைச்சிட்டேன் பாட்டி. அப்புறம் ஏன் நிக்கிற? வா. ஏய், என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க? சாமி கிட்ட விடுகதையா போட்டுக்கிட்டு இருக்க? வந்து வண்டியில ஏறு. ஏய், இந்த வண்டியில வந்து ஏறு. வந்து வாச்சுது பாரு. ஜீவா சார். ஏய் ஜீவா, உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. ஜீவா சார், அடிபட்டுருச்சா சார்? இல்லை, லேசாக தலையடிச்சுக்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து வாங்க சார். நீ போ பூங்குடி. ஏய், வாங்க. கூப்பிடுறாங்க பாரு, போ. பூங்குடிக்கு எல்லார் மேலயும் பாசம் அதிகம். தாத்தாவை இவ்வளவு மாதிரி யாராலையும் பாத்துக்க முடியாதுப்பா. ஏய், எதுக்குடி அப்படி பதறி அடிச்சிட்டு ஓடுன? வண்டி பிரேக் அடிச்சதுல ஜீவா சார் தலையில அடிபட்டுருச்சு மேடம், அதான். எங்களை விட உனக்கு தான் ஜீவா மேல அதிகமா அக்கறை இருக்குன்னு காட்டுறியா? உயிர் போற மாதிரி கத்துன, உனக்கு அடிபட்டுச்சு. ஜீவானா இவளுக்கு தான் உயிராச்சே. நம்ம எல்லாரும் இருக்கிறப்பவே இவ இவ்ளோ டிராமா போடுறானா? நம்ம இல்லனா ஜீவா கிட்ட எப்படியெல்லாம் டிராமா போட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இவ ரொம்ப ரொம்ப டேஞ்சரானவ கிராண்ட்மா. ஏய், வண்டியில ஏறு. வாமா. வாங்க மேடம். வணக்கம். வாங்கம்மா. ஏய், ஏய், நாங்க புடவை எடுக்கிற இடத்துக்கு நீ வந்த கொன்னுடுவேன். இங்கே நில்லு. அந்த பக்கம் போய் கலெக்ஷன் பார்க்கலாம். நல்லா இருக்கு. டிசைன்ஸ்லாம் அங்கதான் நல்லா இருக்கும். தீபி, உங்களுக்கெல்லாம் எந்த சாரி பிடிச்சிருக்கோ அதை நீங்களே செலக்ட் பண்ணுங்க. நான் கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துருக்கேன். ஓகே. தீபி வா, அந்த பக்கம் போலாமா? ஆமா, அந்த சைட் போமா. வா ஜீவா, அந்த பக்கமா தீபிக்கு ஒரு நல்ல புடவையை எடுத்து செலக்ட் பண்ண. ஏய் மது, அத்தை, உன் லெவலுக்கு பிச்சைக்காரத்தனமா எல்லாம் சாரி எடுக்க கூடாது. அவங்கள விட நாம எந்த வகையிலயும் ஸ்டேட்டஸ்ல குறைஞ்சவங்க இல்ல. நாம எப்பவுமே ஒரு படி மேலதான். நல்ல காஸ்ட்லி சாரியா தான் எடுக்கணும், தெரிஞ்சதா? சரிங்க அத்தை. அனன்யா, உனக்கும் தான் சொல்றேன். மா, சும்மா போர் அடிக்காதீங்கம்மா. இப்ப பாரு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன புடவை விலையிலையா இருக்கு? ஏய், எனக்கே புத்திமதி சொல்றியா? நீ சும்மா வேடிக்கை மட்டும் பாரு, உனக்கும் சேர்த்து நானே எடுக்கிறேன். ஏய், அவங்க சொல்ற மாதிரி கேட்டுட்டு போயேன். வா. மம்மி அங்க பாத்தீங்களா? டிசைன் நல்லா இருக்குல்ல?
ஆமா. பார்டர் சின்னதா இருக்கு. நம்மளை விட காஸ்ட்லியான புடவை எடுக்கணும்னு மாயாவதி நினைப்பா. அவ நினைக்கிறது நடக்கக்கூடாது. அவளை விட நம்ம செலெக்ஷன் சூப்பரா இருக்கணும். அத்தை, நீங்க கவலையே படாதீங்க. நாம எடுக்கிற புடவையெல்லாம் பார்த்துட்டு அவங்க எடுத்ததெல்லாம் வச்சுட்டு வேற எடுக்க போறாங்களா இல்லையா பாருங்க. கிரானி, எதுக்கு மாயா ஆண்டி கிட்ட உங்களுக்கு இவ்ளோ ஈகோ? பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் உனக்கு எத்தனை அலைன்ஸ் வந்துகிட்டு இருக்கு தெரியுமா? நம்ம குடும்ப பெருமையெல்லாம் விட்டுட்டு அந்த மாயாவதி கிட்ட உனக்காக கெஞ்சின. எதுக்காக? நீ ஆசைப்பட்டது நடக்கணும். அதான் போய் கெஞ்ச வேண்டியதா போச்சு. அந்த மாயாலாம் யாரு? புது பணக்காரி. தலைகால் புரியல. அவ என்னமோ பெரிய ஈவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. நாம பூங்கோத நாச்சியார் குடும்ப தீபி. அந்த பெருமைய நீ எப்பவும் விட்டு கொடுக்க கூடாது. ஆமா தீபி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஜீவாவை நம்ம வீட்லயே வச்சுக்கிற மாதிரி நீ அவனை கன்வின்ஸ் பண்ணணும்.